இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மாவை எத்தனை பேருக்கு பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்பாவை எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத தெரிவிக்கிற விதமாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்கன்னா அஞ்சலி எந்த மாதிரியான பிளானில் போட்டு அவள் அந்த ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்றத இலக்கியா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டரை நேர்லேயே பார்த்து சந்தித்து பேசணும், எப்படியாவது நம்ம இந்த கார்த்திக்கிட்ட இந்த உண்மையை முழுசும் தெரிவித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நேர்லேயே போய் பார்த்து பேச போகிறாங்க. நீங்கள் எப்படியாவது இங்கே நடந்த முழு விஷயத்தையுமே நீங்கள் கார்த்திக்கிட்ட சொன்னால் தான் கார்த்திக் இதை நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னால் கண்டிப்பாக முடியவே முடியாது. இத்தனை நாளாக இந்த ஹாஸ்பிட்டலுடைய பேரை நான் நல்லபடியாக காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த சமயத்தில் நான் ஏதாவது சொல்ல போக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் வந்துடுச்சுன்னா இது ரொம்ப கஷ்டம், என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், வாங்க நாம் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலுமே சரி, நான் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டேன். அவள் ஏற்கனவே ஒரு பயங்கரமான ஒரு பஜாரியாக இருக்கா, என்னவே டாக்டர்னு கூட பார்க்காம கொலை பண்ண முயற்சி பண்ணவ. இந்த ஹாஸ்பிட்டலில் இழுத்து மூடுறது அவளுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அதனால் நான் கண்டிப்பாக வரமாட்டேன், நீ வேறு ஏதாவது பிளான் இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரு இதை என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. சரி ஓகே, இருந்தாலுமே நான் இதுக்கு ஒரு வழி பார்க்குறேன், நீ சொன்னால் மட்டும் போதும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குறாங்க. நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலையும் இழுத்து மூடிடலான்னு பார்க்குறியா? எனக்கு இந்த வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் இது வரைக்கும் சம்பாரிச்ச பேரை காப்பாற்றினா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இல்லை டாக்டர், எனக்காக இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ண விஷயத்த நம்ம கார்த்திகிட்ட கம்பல்சரி சொல்லி ஆகணும், இல்லைனா அஞ்சலியை மலை போல் நம்பிட்டுருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் தான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. சரி ஓகே, இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு விஷயமும் போக முடியாது இல்லையா, இந்த ரிப்போர்ட் எப்படி மாற்றினாங்கன்றதாவது எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குறாங்க. அதையும் இது தர முடியாது, இது ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும், இதனால் என்னுடைய ஹாஸ்பிட்டலே இழுத்து மூட வேண்டியதாக கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இலக்கியா கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே, இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து